ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்கடு தான். நம்மளே எதுவும் விளாட தெரியாமல் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் ஐ எம் அ ப்ரோ பிளேயர். இப்போ என் கேம் பிளேவை பார்க்க தானே போகிறீங்க. நம்ம கூட இந்த எஸ்சின்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்தானே சும்மா இருந்தான், அதான் போகிறவல்ல அப்படி அள்ளி போட்டு வந்தாச்சு. சரி வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா குதிக்கலாம். குதிச்சு சாவலாம், சீக்கிரம் சாவலாம். என்ன எல்லாம் நின்றுட்டானுங்க, நான் மட்டும் போகிறேன். சரி போவோம், காசாக மனமா பாருங்க. ப்ரோ பிளேயர்லாம் இப்படி தான் ஏறுவோம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிற்காலத்தில் இல்லை இப்போயே கூட யூஸ் ஆகலாம். எச்சாட்ரா டே ஓசிடா டே எஸ்டி ஒன்று அள்ளி போட்டு இருந்தது தப்பாக போச்சு. யோ ஒரு நாக்கியா, அவ்வளோதான் ஒரு நாக்கு. இன்னொன்று ஹெட்செட்டு, அவ்வளோதான் செத்துறோம். சோலி முடிஞ்சு 2 பீஸு காலி. இன்னும் ஒரே ஒருத்தன் தான், அவனை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சி முடிச்சு விடணும். வாங்க நம்ம போய் தேட ஆரம்பிக்கலாம். எங்கே தேட போகிறோம் எனக்கே தெரிலப்பா. வாங்கப்பா போகலாம். டேய் கிரெனேடு, என்னடா அதை எடுத்துகிட்டு கிரெனேடு எடுக்காமல் போகிறடா. இல்லை நம்ம டீம்மேட்லாம் இப்படி தான் இருக்காங்க. வாங்க போகலாம். டேய் குரங்கு வாயா, நீ எப்படா இங்கே வந்த? டேய் நீ உன்னை யாரை கீழே அடிக்க சொன்னா? சரி விடுங்க, நம்ம தான் MVP. பார்த்தீங்கள, ப்ரோ பிளேயர்னால் இப்படி தான் ஆடுவோம். MVP-லாம் இருக்கும் பார்த்தீங்களே. சரி இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் UMP எடுக்கலாம். இப்போ தான் புதுசாக இந்த ஸ்கின் எடுத்துருக்கேன், வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. யாராம் சிந்தெல்லாம் கீழே போட்டு சாவடிக்கிறான். இப்படி தான் கேம் பிளே மூமெண்ட் இப்படி தான் கேச்சு. டேய் நான் இப்போ ஏதோ பார்த்தேன். டேய் கைஸ், என்ன இவன் சிந்துக்கு சுண்ணாம்பு பூசின்னு வந்திருக்கான். சுண்ணாம்பு சிந்தாட சுண்ணாம்பு வாயானா இவன், அடப்பாவி. சரி இப்போ ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இப்படி தான் லாங் ரேஞ்சுக்கு போயிட்டு அப்புறம் ஷார்ட் ரேஞ்சு போவோம் நாங்கள். ப்ரோ பிளேயர் சுண்ணாம்பு வாயன் என்ன போனான்? ஓ கீழே இருக்கான் கைஸ், வெட்ட வெளியில் இருக்கான் சுண்ணாம்பு வாயன். சொன்னோன்னே நான் கேட்டான், சுண்ணாம்பு வாயனை போய் காப்பாற்றேன். சுண்ணாம்புன்னொன்னே இருமல் வருது. சரி வாங்க போகலாம். ஓடு 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 சீக்கிரம் எழுந்துச்சு வாடா. டேய் ஒரு வண்டி இங்கே வர்றது. சுண்ணாம்பு டேய் வந்துட்டான். டேய் நாக்காம மாடு, நாங்கள் போகிறேன். டேய் சொன்னோன்னே நாக்கா வர யார் இவன் சுண்ணாம்பு மொத்தம்லாம் தாங்க முடியலையா? சுண்ணாம்பாயா ஒழுங்கா நில்லையா? தேவையில்லாமல் உட்காந்துருக்க, ஒழுங்கா நின்று ஆடு. ஆஹா நல்லா சூடாக இருக்குது கைஸ். சூடாக இருக்குன்னா சில்லுன்னு நம்ம மனசு ஆக்கிட்டாங்க. டேய் எனிமி இப்போ சூடாக்கிட்டான். நான் சூடானா பார்த்ததில்ல. டேய் டயலாக் பேச விடுறியாடா சுண்ணாம்பு, அதுக்குள்ளே செத்துட. சரி கைஸ், இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் ப்ரோ பிளேயர் எப்படி ஆடுவாங்கன்னு பார்க்க போகிறீங்க. 1v2 சிச்சுவேஷன். நான் ஒருத்தன், ஆப்போசிட்டில் தோ மெம்பர். சரி சுண்ணாம்போட சிந்து எடுத்துறேன், கப்படிக்குது. இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது? டேய் சும்மா அடிச்சு பார்ப்போம். நம்ம கையில் ஏதாவது இருக்குது? ஒரு நேடு இருக்குது, தூக்கி ஓடும். காசாக வேணாமா, வந்தால் வராட்டி போகிறான். ஓய் 83 டேமேஜ் எப்பட்றா? சரி இப்போ எப்படி அந்த பயத்தில் இப்போ ஒருத்தன் ஓடி வருவான், அவனை முதல்ல போட்டுடலாம். என்ன வந்துட்டான்ல கைஸ், பார்த்தீங்களா ப்ரோ பிளேயர் அடிச்சோடனே க்ளோவால். குரங்காயா டே நில்றா அடிக்க முடியலடா. சும்மா கைஸ் உங்கள்கிட்ட சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன், எப்படி அச்சம் பார்த்தீங்கல்ல. ப்ரோ ஆர் வாட் மூமெண்ட்ஸ்னால் ஃபுல்லாக பார்ப்பீங்க. 2 ரவுண்டு முடிச்சாச்சு, இன்னும் 2 ரவுண்டு தான், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். டைம் வேறு ஆச்சு, இவனுங்கிட்டலாம் அடிக்க முடியல. எங்கே சுண்ணாம்பை காணும்? அதோ இருக்கான். வணக்கம்டா சுண்ணாம்பு, கன்று வேணுமா? கொடுக்க மாட்டேன். நீ என்ன குத்துற? பிடிச்சி தொலை கன்று. இல்லை கைஸ், சுண்ணாம்பு நம்மகிட்ட குத்திகிட்டு இருந்தான். சுண்ணாம்பு காலியாக கன்று குத்தினா கன்று கருப்பாக இருக்குது, சுரண்டி பண்ணான், அதான் கன்று குத்துருக்கோம். ஓகே வெயிட் பண்ணுங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு ஆயுதம், இதுதான் ப்ரோ பிளேயர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்டுக்கோங்க. முன்னாடி ஒருத்தன் போகிறான், இப்படி தான் முன்னாடி ஒரு டெஸ்டிங் எலியை விட்டுட்டு அப்புறம் நம்ம போகணும். அப்போ தான் நம்ம உயிருக்கு எந்த சேதாரமும் வராது. பார்த்தீங்களே டெஸ்டிங் எலி. ஆஹா போது கீழே தட்டியாச்சு. என்னடா எவனோ அந்த நாக்கு போட்டான், வாய்ப்பே இல்லையா? டே நிறுத்துற நெட்டு லாகு. யோ லாகியா அறிவு கேட்ட நாயே, என்னையா முடியல, நீ சாவுடா. கைஸ் டிமித்ரியும் போச்சு. டேய் வாடா டே. ஐயோ நீ வேறு பாம்பு தோல் சட்டை வாடா. டெஸ்டிங் எலி சுண்ணாம்பு வாயா.
உன்னையாடா தப்பாக பேசுனேன், சாரிடா அப்படின்னு சொல்ல நினைக்காதடா, இப்படி பேச வேண்டாம். கைஸ் 3 ரவுண்டு முடிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான். வாங்க போகலாம். நம்ம இப்போ வந்து ப்ரோ பிளேயராக விளையாட போகிறோம். முன்னாடியே ப்ரோ பிளேயர் தான், அது அந்த ஒரு ரவுண்டு ஏதோ நெட்டு லேக் தான் நம்மளை கொஞ்சம் இது வச்சு. பரவாயில்ல, இன்னுமே நம்ம ஆட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்கும். வெயிட் பண்ண போவோம். இது வேறு ஏதாவது உள்ளே வாங்க முடியுமான்னு பார்க்குறேன், முடியலை. 100 ரூபாய்க்கு காளானும் வாங்கிட்டேன். சரி பார்த்தீங்கள்ல, எலி முன்னாடி போகுது. இந்த எலியால் தான் நம்ம ஒரு ரவுண்டு செத்தோம். பரவாயில்ல, இந்த ரவுண்ட் சாக மாட்டோம்னு நம்புவோம். சரி இப்போ பாருங்கள், எலியவே ஃபாலோ பண்ணணும். அதான் எலியை போட்டானுங்க. நம்ம இங்கே கவரில் நிப்படே எவன்டா இந்த எலி உன்னை ஃபாலோ பண்ணதுக்கு என்னென்ன முடியுமோ செஞ்சிட்டடா. சரி ஒருத்தனுக்குள்ள 3 மங்கி மண்டை. அட மங்கி மண்டையா, டேய் சுண்ணாம்பு இன்னும் இருக்கியா? போ சுண்ணாம்பு இருக்காங்க. வேறு என்ன வேணும் நமக்கு? சுண்ணாம்பு நண்பர் இருக்கார் பாருங்கள். சுண்ணாம்பு கேம் பிளே சும்மா தீயாக இருக்கும் பாருங்க. ஓரியன்லாம் போட்டு தானே பார்த்தேன். சுண்ணாம்பு அடிச்சிருவானோன்னு ஒரு செகண்ட் நம்பினேன். கைஸ் சூப்பர். இவன் யாருக்கு? அவன் அல்ட்ரா ப்ரோவாக இருக்கான். சுண்ணாம்பு மங்கி மண்டையன் சுண்ணாம்பு வாயில் புல்லட்டை சொருகிட்டாங்க. ஒரு ரவுண்டு தோற்றுட்டோம். இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ஏன் ஒரு ரவுண்டு தோற்றோம் சொல்லுங்கள்? நான் விட்டு கொடுத்துட்டு இருந்தேன். நான் ஆப்போசிட் டீமுக்கு அவங்களுக்கும் ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல, அதான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கண்ணை வச்சாவே முடிஞ்சிச்சு. ஒருத்தனும் துரத்தி அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ மட்டும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த ரவுண்டு அந்த டெஸ்டிங் எலி ராசியாக இல்லை, வேறு ஒரு எலி வேணும். நம்ம முதல்ல இந்த இடம் போயிட்டு எங்கேயா உக்காந்துருவோம், அப்புறம் ஒரு எலியை பார்த்து அப்புறம் போவோம். இப்போ நம்ம மேலே போகலாம் வாங்க. என்ன கண்ணுக்கு என்ன தூரம்? எலி மாட்டிக்கிச்சு, பொரியில எலி மாட்டிக்கிச்சு. எவன்டவா எங்களே அடிக்கிற? எவ்வளோ தைரியம் இருக்கணும்? எப்பா எலி எங்கேயா போய் சாவுப்பா. நீ எங்கே இருக்கான்னு நீ பார்த்து கொடு, அது போதும் எனக்கு. பார்த்து கொடு சொன்ன என்னையா செத்துறியா? சொன்னோன்னே சாகுறான்ப்பா. நன்றி உள்ள எலியாக இருக்கான். போகிறதுக்கு லூட்லாம் கொடுத்துட்டு போகிறான்யா. சூப்பர், நல்ல க்ரோஸா. இப்போ பாருங்கள், ப்ரோ ஆர் வாட் தான். அவ்வளோதான், ஒன்று காலி. இன்னொன்று ஜஸ்ட்டு மிஸ், நூல் அளவில் கரடி மிஸ் ஆகிடுச்சு. மேலே ஒருத்தங்கடி கீழே இருக்கணும். நம்ம தான் கீழே எடுக்கணும். யோ போட்டாயா இந்த நெட்டு நாயை. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி